ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு தைப்பூசம்னால நேரத்தோடு எழுந்திரிச்சு மாவாட்ட ஆரம்பித்தாச்சு. காஃபி போட்டுக்குவோம். காஃபி போட்டாச்சு, மாவை ஆட்டி முடித்தாச்சு. இன்றைக்கி சாப்பாடு என்ன செய்ய போகிறேன்னா, குடமிளகாவில் உரப்பு போட்டு வெஞ்சனம் வைக்க போகிறேன். பருப்பு தக்காளி போட்டு எம்டி சாம்பார் வைக்க போகிறேன். இந்த குக்கரில் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்குவோம். குடமிளகா வெஞ்சனம் வைக்க ஆரம்பித்தோம். ஒரு கடாயில் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா வதக்கின பின்னாடி தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு கழுவி வச்ச குடமிளகாயை அதில் போட்டுருவோம். இது நல்லா ஒரு கிளறி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். நான் சக்தி தூள் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன மிளகாப்பொடி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். கல் உப்பு இதை நான் எப்பயுமே அரைச்சி வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். நைஸ் உப்பு வாங்க மாட்டேன் கடையில். குடமிளகா அது நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து அப்படியே ஓரமாக இறக்கி வச்சுருவோம். எம்டி சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு: சின்ன வெங்காயம் 3 பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, பெப்பர் பொடி கொஞ்சம், பெருங்காயம் எடுத்துக்குவோம், கொஞ்சம் பட்டை வத்தல், கடுகு சோம்பு. ஒரு கடாயில் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்குவோம். சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் தேவையான அளவு போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பட்டை வத்தல் போட்டு கொத்தமல்லி போட்டுக்குவோம். பெப்பர் கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு கடைஞ்ச பருப்பு எடுத்து அப்படி இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுவோம். சாமி கும்பிட்டாச்சு. நான் ஏன் சாமி கும்பிட்றேன்னா, தைப்பூசத்துக்காக முருகனுக்கு நாங்கள் மாலை போட்டிருக்கோம். தைப்பூசத்துக்கு என் ஹஸ்பண்ட் வேல் போடுறாங்க. நான் பால்குடம் எடுப்பேன். அதனால தான் சாமி கும்பிட்டு விரதம் இருப்போம். டிஃபன் கட்டி அவங்கள வேலைக்கு அனுப்பிச்சாச்சு. நீ அதுக்கப்புறம் என் பையனுக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அவனே ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டுருவோம். ஸ்கூல் பஸ் ஏற்றி விட கிளம்பியாச்சு. நாளைக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பாய், தேங்க்யூ.